தென்காசியில் பள்ளி வளாகத்தில் புகுந்த கார் மோதிய விபத்தில் 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நெற்கட்டும் சேவல் பகுதியைச் சேர்ந்த மாரிசாமி என்பவரது 4 வயது மகள் சிவயாழினி எல்கேஜி பயின்று வந்தார். இந்த நிலையில் நேற்று பள்ளி வளாகத்தில் கார் ஒன்று பின்புறமாக வந்தபோது எதிர்பாராத விதமாக சிறுமி சிவயாழினி மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த சிறுமியை உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனையடுத்து குழந்தையின் இறப்பு குறித்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என பெற்றோர் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புளியங்குடியில் உள்ள திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது பள்ளி நிர்வாகத்திற்கு சொந்தமான அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையின் முகப்பு கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக புளியங்குடி காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விபத்து தொடர்பாக பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், கார் ஓட்டுநர் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என் புள்ள காலையில 8 மணிக்கு நான் வேன் ஏற்றி விட்ட புள்ள 4:30 என் வீடு வந்து சேரல. என் புள்ள பேக்கை மட்டும் கொடுத்து விட்டுருக்காங்க, லஞ்ச் பேக்கை, ஸ்கூல் பேக்கை. என் புள்ள எங்க? நான் கேட்டதுக்கு உங்க பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு, எனக்கு தெரியாது அப்படின்னு வேன் டிரைவர் கை காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போன் பண்ணி கேட்டா சொல்லல, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. போன வைங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு போன வச்சுட்டா. நான் கூட படிக்கிற மட்டுக்கான புள்ள, யூகேஜி படிக்கிற புள்ள எங்க ஒரு புள்ள சொல்லுது, பெரியம்மா நம்பாத பெரியம்மா, நம்ம யாரையும் மேல காரை விட்டுட்டாங்க பெரியம்மா அப்படின்னு மட்டுக்கான புள்ள சொல்லுது. அதுக்கடுத்து நான் ஒடியாந்து வந்து பார்த்தா என் புள்ளைய உள்ள ஐசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ள வச்சுக்கிட்டு என் புள்ள எங்க அப்படின்னு உங்க பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் போகுதுங்க. செத்த பிள்ளைய உள்ள வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான். இது எத்தனை மணிக்கு நடந்துச்சு? அது 3:30 நடந்துச்சுன்னா எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லாம கதவை தள்ளி கதவை ஓடிச்சு நான் உள்ள போனேன். நான் உள்ள போய் என் பிள்ளைய பார்த்தேன். என் புள்ள விரைச்சு கை காலு நீண்டு போய் என் புள்ள உளுந்து போய் கிடக்கு. என் புள்ள அது எப்படி சார் 1/2 மணி நேரத்துல எப்படி சார் அந்த புள்ள விரைக்கும்? ஒரு உடம்பு விரைக்கணும்னா எத்தனை நாள் ஆகும், எவ்வளவு மணி நேரம் ஆகும்? என் பிள்ளைய அதுக்கப்புறம் நான் பிள்ளைகிட்ட கேட்டா இது 12 மணிக்கே நடந்திருக்கு இந்த விஷயம். கூட படிக்கிற பிள்ளைகிட்ட நான் விசாரிச்சு பார்த்தா 12 மணிக்கு என் புள்ள ரெஸ்ட் ரூம், லஞ்சுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போன புள்ள மேல ஏற்றிருக்கான். அது வேற யாரும் இல்லை, அந்த ஸ்கூல் நடத்துறவங்க தான், அந்த வீட்டு பயில்க தான் ஏற்றிருக்கான். அவன் பேரன் தான் ஏற்றிருக்கான். ஆனா ஒண்ணுமில்லாத எவனையோ ஒருத்தங்க கை காமிச்சு அவனை உள்ள வச்சு அவனை காப்பாத்துதாங்க இந்த போலீஸ்.